Hallo Leute, guten Morgen. Ich wünsche Ihnen einen schönen Tag. அடுத்த வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இது எத்தனாவது வாரம்? 17வது வீடியோ. 16 வீடியோ வந்து A1 லெவல் பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் பதிவு செஞ்சுருக்கேன். hochgeladen அப்லோட் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். wir machen weiter. இது வரைக்கும் போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? இந்த பெஸ்டிம்டர் ஆர்டிகல் பெஸ்டிம்டர் ஆர்டிகல் பார்த்தோம். இப்போ அதோடைய தொடர்ச்சியாக wir machen weiter. Verkehrsmittel benennen. இன்னைக்கு வந்து Verkehrsmittel அப்படின்னா மிட்டல் அப்படின்னா மீடியம் மூலமாக. இப்போ Verkehrs அப்படின்னா நம்ம எது மூலமாக நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது போக்குவரத்து. ஸோ Verkehrsmittel அப்படின்னா எது வழியாக நம்ம போயிட்டு வரோமோ அது. லேபன்ஸ்மிட்டல்னு ஒரு வார்த்தை இருக்குது. லேபன்னா வாழ்க்கை, நம்ம வாழறது. இப்போ வாழறதுக்கான மீடியம் என்னது? நம்ம கிராசரிஸ், அரிசி பருப்பு அதெல்லாம். அப்போ லேபன்ஸ்மிட்டல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக, வாழ்க்கையை வாழறதுக்காக தேவைப்படுகிற பொருட்கள் தான் வந்து லேபன்ஸ்மிட்டல். Verkehrsmittel அப்படின்னா எதன் மூலமாக நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் Verkehrsmittel. ஸோ இன்று Verkehrsmittel benennen எப்படி வந்து நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொழுதுபோக்கில் போக்குவரத்தை வந்து எப்படி நம்ம சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் nach Dingen fragen, nach Dingen பொருட்களை வந்து பற்றி பேசலாம். ஓகே Leute. Okay, wir beginnen mit Aufgabe 6a. Kein Glück, Luck இல்லையா? Glück bedeutet Fortune, அதாவது லக்குன்னு சொல்லுவோமா? ஸோ 6aல ஒரு கதை பார்க்க போகிறோம். ஒரு லேடியை பற்றின ஒரு கதை. eine Bildgeschichte. Geschichte அப்படிங்கிறது ஸ்டோரி, கதை. Bildgeschichte அப்படின்னா படம் மூலம் ஒரு ஸ்டோரி. இதில் இந்த கெசிஷ்ட அப்படிங்கிற வார்த்தையை வந்து கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும். ஏன்னா கெசிஷ்ட அப்படின்னு இன்னொன்று இருக்குது. கெசிஷ்ட அப்படின்னா முகம்னு வந்துடும். அப்போ கெசிஷ்ட அந்த SCH இது மூணும் சேர்ந்துருக்கு. இது மூணும் சேர்ந்தது அப்படின்னா அது கதை ஆயிடும். கெசிஷ்ட. இதுவே அந்த SCH இல்லை அப்படின்னா Geschichte. அப்படின்னா நம்ம கெசிஸ்டர் அப்படின்னா ஃபேஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த கதையில் என்ன பண்ணுறாங்க? 6a, was ist die Aufgabe? Eine Bildgeschichte. Wo passen die Wörter? Zeigen Sie. இதில் வந்து எந்த வார்த்தை வந்து எந்த படத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிறத காமிங்க, மார்க் பண்ணி காமிங்க அப்படிங்கிறது தான் இந்த கெசிஸ்டர். இந்த கெசிஸ்டரில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கு? தேர் புஷ், das Fahrrad, அதுக்கப்புறம் தி U-Bahn, அதுக்கப்புறம் zu Fuß gehen. இந்த 4 வார்த்தை இருக்கு. தேர் புஷ், das Fahrrad, தி U-Bahn, zu Fuß gehen. இப்போ எந்த படத்தில் எது வரும் அப்படின்னு பார்க்கலாம். முதல் படத்தில் இவங்க என்ன பார்க்குறாங்க? இவங்க வந்து ஒரு சைக்கிள் பார்க்குறாங்க, அப்புறமா பஸ்ஸு. சரியா? அப்போது இந்த படத்துக்கு என்னென்னலாம் வர வாய்ப்பு இருக்குது? ஃபராட் வர வாய்ப்பு இருக்குது. ஃபராடுனா சைக்கிள், அப்புறம் இங்கே புஸ்ஸு. இந்த 2 வார்த்தையும் இந்த படத்தில் வரும். அடுத்தது பே. இந்த பில்டில் என்ன வரும்? இவங்க வந்து பஸ்ஸு பார்க்குறாங்க, அதாவது புஸ்ஸு ஆஃப் டாய்ஸ் தேர் புஸ்ஸு. அப்புறம் இங்கே யூன்னு போட்டிருக்கா. யூ அப்படின்னா தி ஊபான் அப்படின்னா அந்த ஊவோடைய அர்த்தம் வந்து உண்டர்கிரவுண்ட், அதாவது அண்டர் கிரவுண்ட். நம்ம வந்து மெட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். பூமிக்கு அடியில் செல்லக்கூடிய
அந்த ட்ரெயினை தான் வந்து ரயிலை தான் வந்து ஊபான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஊ அப்படின்னா உண்டர் குருண்டு, குருண்டுக்கு உண்டர், உண்டர்னா கீழே. அடுத்தது சே, பில்டு சேல என்ன இருக்கு, இவங்க ஃபார் கார்ட்டை ஏதோ டிக்கெட்டை பற்றி யோசிக்கிறாங்க, அந்த ஊபான்னு காட்டுறாங்க. அடுத்தது பில்டு டே, டேல என்ன பண்ணுறாங்க, இவங்க நடந்து போகிறாங்க. அப்போனா ஜூஃபூஸ் கேயன், richtig? ஓகே, குட். நெக்ஸ்ட் ஏ, ஏல என்ன பண்றாங்க, ஸோ இந்த பிக்சர்ல இப்போ அடுத்தது பில்டு ஏல என்ன பண்றாங்க, அவங்க வந்து அவங்களுடைய இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க பார்த்தா ஹைடெக் கைண்ட் டெஸ்ட்னு போட்டிருக்கு. டெஸ்டே இல்லை, இவங்க வந்து அவ்வளோ அவசர அவசரமாக வந்து வந்திருக்காங்க. சைக்கிள் பார்த்தா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, கீழே பார்த்தோமா அந்த டயர், ஆஹா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு சரி பஸ்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸை யோசித்து பஸ்ஸுக்கிட்ட போனால் பஸ்ஸு போயிடுச்சு வேகமாக. அடடா பஸ்ஸு போய் விட்டது, இப்போ என்ன செய்வது, நமக்கு டெஸ்ட் இருக்கேன்னு சொல்லி அடுத்தது இவங்களுக்கு ஊபான் ஞாபகம் வருது. ஊபான் போகலாம் அப்படின்னா இவங்க கிட்ட ஃபார் கார்ட்டே இல்லை, டிக்கெட் இல்லை. அடடா டிக்கெட் இல்லையேன்னு சொல்லி சரி நம்ம கடன்னு வேகமாக நடந்தே போகலான்னு சொல்லி ஜூஃபுஸ் கேயன், ஜூஃபுஸ் அப்படின்னா ஃபுட்டு, கால்லையே நடந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஹைடெக் கைண்ட் டெஸ்ட், டெஸ்ட்டே இல்லை, அதுக்கு தான் அவங்க கடன்னு போயிருக்காங்க. ஓகே லைட்டா. ஸோ wir haben verschiedene Wörter gelernt, நிறைய வார்த்தைகள் வந்து படிச்சிருக்கோம். viele Wörter gelernt, verschiedene இல்லை, viele Wörter gelernt. Der Bus, das Fahrrad, die U-Bahn, zu Fuß gehen. ஓகே குட். இப்போ இது எல்லாத்தையும் எழுதி பாருங்க, ஏன்னா 10 தடவை படித்தாலும் ஒரு தடவை எழுதுறது தான் வந்து மனசில் போய் நிற்கும். நான் என்னுடைய பசங்களுக்கும் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தடவை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன். எழுதி பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் ஈஸியாக நிற்கும். ஓகே லைட்டா, குட். Wir machen weiter. Aufgabe 6b. Welches Bild passt? வெல்ஷஸ், இந்த வெல்ஷஸ்ன்னு இருக்கா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்புறமா இதுக்கு வந்து வருவோம், அடுத்த யூனிட்லலாம் வந்து கிராமர் படிக்கும்போது வருவோம். வெல்ஷஸ் பில்ட் பாஸ்ட். ஆர்டனன் ஜி ஜூ, இது வந்து ஜூ ஆர்டனன் அப்படிங்கிறது வேர்பு. எஸ் வேர்ப் இஸ் ஜூ ஆர்டனன். இது வந்து ட்ரென் பாரே வெர்பன். நான் ட்ரென் பாரே பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஐடியா கிடைக்கும். இப்போது வெல்ஷஸ் பில்டு பாஸ் ஆர்டனன்ஸ் ஜூ, எந்த படம் எந்த பில்டு வந்து இதில் எந்த வாக்கியத்தோட ஒத்து போகும் அப்படின்னு நம்ம இங்கே நேம் பண்ணணும். ஓகே, können wir beginnen? Ja, erste. Oh nein, keine Fahrkarte. ஓ என்கிட்ட வந்து டிக்கெட் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த பில்டு? welche Bild ist das? See, richtig, see. Good. Next. Ah, nee, kein Bus. Also schnell. Wo ist die U-Bahn? பஸ் போயிடுச்சு, ஸோ ஸ்னெல் வேகமாக இப்போ ஊபானுக்கு போகலாம். Wo ist die U-Bahn அப்படிங்கிறாங்க. இது எங்கே இருக்கு? பேல தான் வந்து பஸ்ஸு போயிடுச்சு பாருங்கள், வேகமாக பஸ்ஸு போயிடுச்சு, நம்ம ஊபானுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3. ஓ யா, kein Fahrrad, schnell, da ist ein Bus. ஓ நம்ம வந்து ஃபராட் சைக்கிள் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, ஸ்னெல் வேகமாக, da ist ein Bus, அங்கே ஒரு புஸ் இருக்குது, அந்த புஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னுங்கிறாங்க. இது வந்து ஆ. இங்கே ஒரு வார்த்தை கவனிச்சிங்கன்னா ஓ யா, ஆக்சுவலாக அது இங்கிலீஷில் வந்து ஜே சவுண்ட் வரும், பட் அவர் டாய்ஷ் இஸ் தாஸ் ஓ யா. குட். நெக்ஸ்ட். heute kein Test, so ein Glück. என்ன ஒரு லக்கு, நமக்கு இன்னைக்கு டெஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. das ist Nummer A. und ich gehe zu Fuß jetzt aber schnell muss ich zu Fuß gehen. நான் வந்து வேகமாக இப்போ நடந்து போகணும். das ist Nummer D. Okay Leute, haben Sie verstanden? Ja, gut. So wir machen weiter. இப்போ
ஒரு கிராமர் வருது. இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கலாம் இந்த வீடியோவை. இஸ் தாஸ் schreiben Sie. இப்போ இந்த முதல் பில்டில் பார்த்தீங்கன்னா இஸ் தாஸ் ein Bus? Nein, das ist என்னது அது? das ist ட்ரெயினுக்கு வந்து auf Deutsch U-Bahn. இப்போ das ist U-Bahn அப்படின்னு சொல்கிறோமா? இப்போ U-Bahn-உடைய இது என்னது? ஜெண்டர் தி U-Bahn. அப்போ இங்கே என்ன சொல்லணும்? das ist eine U-Bahn. das ist eine U-Bahn. eine ஏன்னா இது வந்து ஃபெமினின், அதனால eine U-Bahn. நெக்ஸ்ட் இஸ் தாஸ் ein Auto? ஆட்டோங்கிறது என்னது? தேர் ஆட்டோவா, தி ஆட்டோவா, தஸ் ஆட்டோவா? das Auto. So, also nein, das ist இது என்னது? Fahrrad. சைக்கிள் bedeutet Fahrrad. Fahrradோட ஜெண்டர் என்ன? das Fahrrad. அப்போ das ist ein Fahrrad. Das ist ein Fahrrad. Richtig. Next. Ist das eine Kirsche? Kirscheோட ஜெண்டர் என்ன? die Kirsche. அப்போ nein. இது என்னது? கிர்ஷே கிடையாது, அது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன். வாஸ் இஸ் ரயில்வே ஸ்டேஷன் ஆஃப் Deutsch? Bahnhof. They are Bahnhof. நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். They are Bahnhof. இங்கே இருக்கா? They are Bahnhof. அப்போ das ist nein. Das ist ein Bahnhof. Richtig. Richtig. Sie haben richtig gemacht. Sie haben richtig gesagt. Gemacht bedeutet செய்யறது. Gesagt அப்படின்னா சொல்றது. Okay, good. Next. Sind das Buses? Busse அதெல்லாம் வந்து பஸ்களா? இல்ல. என்னது அது? ஆட்டோ, கார். அதெல்லாம் கார் தானே. அப்போ nein, das sind Autos. அதெல்லாம் பார்த்தா கார் மாதிரி தெரியலையா? Das sind Autos. Next. Sind das Konzertkarten? இது வந்து கான்சர்ட்டோடைய டிக்கெட்டா? இது வந்து கான்சர்ட் டிக்கெட் இல்லை, இது வந்து ஃபராட் கார்டன். இங்கே போட்டிருக்காங்கல்ல ஃபராட் கார்டன். அப்போ nein, das sind Fahrrad Karten. சரி, ஓகே லைட்டா. இப்போ இதுக்கு நம்ம பாசிட்டிவ் ஆன்சர் எழுதியாச்சு. இப்போ நெகாட்டிவ். இப்போ இஸ் தாஸ் ein Bus? nein, das ist eine U-Bahn அப்படின்னு சொல்கிறோம். ரிஷ்டி அது பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம U-Bahn சொன்னால் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ nein, das ist ein Bus இருக்கு இல்லையா? புஸ்ஸுங்கிறது their bus. அப்போ nein, das ist kein Bus. அது பஸ் கிடையாது. das ist kein Bus. das ist eine U-Bahn. ஓகே லைட்டா? das ist kein Bus. das ist ein U-Bahn. இப்படி எழுதுவோம். இப்போ இந்த மாதிரி எழுதலாம். nein, das ist kein Bus. das ist eine U-Bahn. Next. Ist das ein Auto? Nein, das ist kein Auto. Das ist ein Fahrrad. Next. Ist das eine Kirche? Nein, das ist keine Kirche. Das ist ein Bahnhof. இந்த ரெண்டாவது பாட்டு நம்ம முன்னாடி பார்த்துட்டோமா? eine U-Bahn. அதே மாதிரி இப்போ இல்லைன்னு சொல்லும் போதும் எதுக்கு இல்லைன்னு சொல்கிறோமோ அதோடைய ஆர்டிக்கலை வச்சு நம்ம சொல்லணும். nein, das ist kein Auto. das ist kein Bus. keine Kirche. ஓகே லைட்டா? haben Sie verstanden? அடுத்தது nein, das sind அது வந்து புஸ்ஸ அப்படி புஸ்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை. nein, das sind
keine Busse, das sind Autos. Okay? Next. Ist das, sind das Konzertkarten? Plurala? அதெல்லாம் கான்சர்ட் டிக்கெட்டா? Nein. Das sind keine Konzertkarten, das sind Fahrkarten. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நெகாட்டிவ் எப்படி வந்து ஒரு சென்டென்ஸை நெகட்டிவாக சொல்கிறது, இல்லை ஆமாம் அது பஸ்ஸு கிடையாது அது ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். அது பஸ்ஸானு ஒருத்தன் கேட்குறாங்கன்னா இல்லை அது ட்ரெயின்னு கூட சொல்லலாம், இல்லை அது பஸ்ஸு கிடையாது ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாசிட்டிவாக எப்படி சொல்கிறது, நெகாட்டிவும் சொல்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். நெகாட்சியான்ஸ் ஆர்டிக்கல் மாஸ்குலினுக்கு தேர் வரதுனால இது வந்து ஐன், நம்ம பெஸ்டிம்டட் உன்பெஸ்டிம்டட் பார்த்தோம் இல்லையா. ஸோ பெஸ்டிம்டட் ஆர்டிக்கல் உன்பெஸ்டிம்டட் ஆர்டிக்கல் அப்புறமா நெகாட்சியான்ஸ் ஆர்டிக்கல். இங்கே ஐன் வரதுனால கைன், ஐன் வரதுனால இங்கேயும் கைன், இங்கே ஐன வரதுனால கைன. இங்கே வந்து எதுவும் வராது, ஆனால் இங்கே வந்து கைன வரும். Okay, Leute, haben Sie verstanden? Wir haben 32 Seite Nummer 32 32வது பேஜ் முடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதை பார்க்குறவங்க இது சம்பந்தமான 2 வார்த்தைகள் எனக்கு எழுதி அனுப்புங்க. Next Video sehen wir links, rechts, geradeaus nach dem Weg fragen. வழிகளை பற்றி, வழியை பற்றி எப்படி பேசுவது, அப்புறம் வழியை பற்றி எப்படி எழுதுறது, பெஷ்ரைபன் டிஸ்கிரைப் பண்ணணும். எப்படி வந்து நம்ம ஒரு வழியை பற்றி, ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த வழி தடத்தை பற்றி எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ bis zum nächsten Mal. Wir treffen uns im nächsten Video. Bis zum nächsten Mal. Auf Wiedersehen. Tschüss.